இந்த கமெண்ட் கொஞ்சம் படிங்களேன். ப்ரோ ஒன்று சொல்லவா, எங்கள் வயலுக்கு வாங்க, ரிஸ்க் என்னன்னு காட்டுட்டேன் வாங்க, சும்மா மாதிரி பேசாத ப்ரோ அப்படின்ட்டு யார் சொல்லி கமெண்ட்? விக்னேஷ் சிவில் 5569. இந்த கமெண்ட் எந்த வீடியோவில் போட்டிருக்காப்லன்னா, லாஸ்ட் டைம் வந்து ஒரு போட்டில் இருந்து கடை போட்டில் நம்ம ஒரு ஸ்டீல் ரோப்பை பற்றி பேசியிருப்போம். இது கீழே இருந்து வேலை பார்க்குறது ரிஸ்க், போட்டில் எங்கே இருந்தாலும் ரிஸ்க் அப்படிங்கிறத பற்றி பேசி போட்டிருப்போம். அதில் வந்து இவர் இந்த ஒரு கமெண்ட் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. போட்டில் எங்கே இருந்தாலுமே ரிஸ்க் தான். ஓப்பனாக சொல்ல போனால் கடல் தொழிலே ரிஸ்க். சரியா? அதுவும் நான் இருந்தேன் தெரியுமா அந்த இடம், அந்த ஸ்டீல் ரோப் வசதி வச்சிருக்க இடம், அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான இடம். லாஸ்ட் ஒரு பையன் இறந்து போனான்னு வீடியோ போட்டிருந்தால, அந்த பையன் இந்த ஸ்டீல் ரோப் அடிச்சு தான் கடல்ல விழுந்தான். அந்த ஸ்டீல் ரோப் எத்தனை டன் பவர்ல இழுத்துட்டு வரும், அது கீழே விழும்போது எத்தனை டன் பவர் வந்து நம்ம மேல வந்து அடிக்கும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியல. அதாவது அதனால அந்த இதில் அடி வாங்கி எத்தனை பேருக்கு முதுகெலும்பு முறிஞ்சிருக்கு, எத்தனை பேருக்கு மண்டை ரெண்டா பொழந்திருக்குன்றது அவருக்கு தெரியுமா? வயல்ல வந்து நீங்க என்ன வேலை பார்க்க சொல்றீங்க, அது கஷ்டம்னு சொல்றீங்க. ஓகே, நான் ரெடி. வயல்ல வந்து ஒரு நாள் வேலை பார்க்க ஐ எம் ரெடி. நீங்க என் கூட கடல்ல வந்து வேலை பார்க்க ரெடியா ப்ரோ? நான் கூப்பிட்டு போறேன், என் கூட கடலுக்கு வாங்க. ஒரே ஒரு நாள் என் கூட கடலுக்கு வந்து ஒரு நாள் கடல்ல தொழில் பார்த்துருங்க ப்ரோ. சரியா? நான் அப்புறம் ஒத்துக்கிறேன். நீங்க இந்த பேசின பேச்சை நான் அப்போ ஒத்துக்கிறேன். மீன ஒன்றும் விவசாயம் ஒன்றும் சொல்லுவாங்க. கடலுக்கு நான் போய் உணவை கொண்டு வரேன், வயல்ல வேலை பார்த்து நீங்க உணவை வந்து மக்களுக்கு கொடுக்குறீங்க. இதுதான் ரெண்டு பேரும் ஒரே இதுதான் பண்றோம். எல்லா வேலையிலும் ரிஸ்க் இருக்கு. நான் வந்து நீங்க குறைவு நான் கூடுதல் அப்படி எதையுமே பேசல அந்த வீடியோல. நீங்க இப்ப பேசின ஒரு ரீசனால தான் நான் இந்த இதை கம்பேரிசன் நான் வச்சது. அதாவது நீங்க என் கூட வேலைக்கு வாங்க, நான் உங்க இதில் வேலைக்கு வரேன், இந்த ஒரு வார்த்தையை நான் சொன்னது. அதுக்காக உங்களை யாரையுமே நான் குறைச்சு சொல்ல. எல்லா வேலையும் கஷ்டம் தான், எல்லா வேலையிலும் கஷ்டம் இருக்கு. என் வேலையில இந்த இடத்துல எல்லாம் ரிஸ்க் இருக்குன்றத வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா மட்டும் தான் கொடுத்தேன். அதனால மற்ற வேலையெல்லாம் கம்மி, நான் பண்றதான் பெரிய இது அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. புரியுதா? இவர் இப்படி பேசின ஒரு ரீசனுக்காக தான் இந்த மாதிரி சொல்ல தோணுச்சு. நான் அந்த வீடியோல தப்பா எதுவுமே பேசல. இந்த இடத்துல இருக்கேன், இங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ரோப் போகுது, இதுல இவ்வளவு ரிஸ்க் இருக்கு, ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நான் கொடுத்தேன். சரியா? அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு இப்படி பேசிக்கிட்டு டக்குன்னு வந்து ஒரு வார்த்தை, ப்ரோ எனக்கும் பேச தெரியும், எனக்கு நல்லாவே பேச தெரியும், சோசியல் மீடியான்னு கொஞ்சம் டீசெண்டா இருந்துட்டு இருக்கேன். சரியா? எல்லாரும் சொல்லுவாங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு, ப்ரோ அவெல்லாம் அப்படித்தான் ப்ரோ, தட்டி விடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. இப்படி உள்ளவங்களை வந்து அப்படியே தட்டி நம்ம கிராஸ் பண்ணி போயிடக்கூடாது. இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதிலடி கொடுத்தாதான் அதுக்கப்புறம் மற்ற இதில் போயிட்டு இந்த மாதிரி பேசாம இருப்பானுங்க. சரியா? ரொம்ப பார்த்து பேசுங்க. நான் சேலஞ்சுக்கு ரெடி. நீங்க ரெடினா எனக்கு வந்து இதே கமெண்ட்ல வந்து ரிப்ளை போட்டு போங்க.